ரீல்ஸ் பாக்குறன்ற பேர்ல இந்த மாதிரி ரீல்ஸ் சுத்துறவனுங்களை பார்த்தா ஆத்திரமா வருதுங்க. என்னதான் நம்ம சீக்கிரமா வந்தாலும் இவனுங்களால கிளாஸ்க்கு லேட்டா தான் போகணும். இவனுங்களுக்கெல்லாம் டெமிக்கு குத்துட்டு கிளாஸுக்கு டெலிபோர்ட் ஆகி வந்து உட்காரதே பெரிய விஷயம் ஆயிடுச்சுங்க. கிரிக்கெட் ஆட போனா நம்ம நண்பர் பேட் வச்சு கொசு அடிக்க மோட்டிவேஷன்ல சம்பவம் செஞ்சுட்டாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம காக்டெயில்னு சொல்லிட்டு ஒரு பேர்டை வந்து ரெஸ்கியூ பண்ணோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? நம்ம ரெஸ்கியூ பண்ணும்போது ஒரு 4-5 வாளோட இருந்தான் பையன். இப்ப பாத்தீங்கன்னா அவனே ஒரு 2 வால் பிச்சு போட்டு ஒரே ஒரு வால் தான் இருக்கான். பையன் சன்பாத் எடுக்கலான்னு பார்த்தா வானத்தையே முறைச்சு பார்த்துட்டு இருந்தான். அது ஒரு அழகான சன்செட்டுங்க. ஒரே பிங்கிஷா செமையா இருந்துச்சு. நான் வீட்டுக்கு வந்த பிறகு திருப்பி ஏன்டா கிரவுண்டுக்கு போனோம்னு சொல்லிட்டு ரிக்ரெட் பண்ண வச்சிட்டானு. சரி இன்னொரு மேட்ச் போட்டா வச்சு பேட்டிங் தருவானுங்கன்னு பார்த்தா பால தூக்கி எங்கேயோ வச்சிட்டானு. ஒன்னு கிடைக்காம போனா அதோட பெருசா இன்னொன்னு கிடைக்கும்னு சொல்லுவாங்களே, அது இதுதான் போல. சில மாசங்களுக்கு முன்னாடி வாங்கின காசை எப்படியோ மனசு மாறி கொடுத்ததுனால நம்ம போய் ஜூஸ் குடிக்க போயிட்டோம். எல்லாம் அவங்கவுங்க ஜூஸை ஸ்டாப் போட்டு குடிக்க நம்ம ஜூஸை ஸ்டாப் போட்டு குடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருந்தோம். ஸ்டாவை எடுத்து அதுல வச்சு கொய்பி விட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கொய்பி ஃப்ரெண்டு உங்க டீம்ல கண்டிப்பா இருப்பான். அவனை டேக் பண்ணி விட்டுருங்க. வரட்டா பாய்.